இன்னைக்கு சிவராத்திரினால நம்ம வந்து இன்னைக்கு விரதம் இருக்க போறோம். நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சாப்பாடு செய்ய போறோம். அவங்களுக்கு வந்து அழகா சப்பாத்தி செஞ்சு பீட்ரூட் பொரியல் பண்ணி அனுப்பி விட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்றதுக்காக பொங்கல் செஞ்சாச்சு, சக்கரை பொங்கல். அதுல பாசி பருப்பு பச்சரிசி போட்டு 7 5 குளம் தட்டி போட்டு நல்லா வெல்லம் போட்டு நீட்டா பண்ணியாச்சு. பட் ஆனா நான் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி நிறைய இருந்துச்சு, என்ன பண்றது எனக்கே தெரியல. சரின்ட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு அரிசியும் பாசிப்பருப்பும் கலந்து மறுபடியும் உள்ள போட்டு கொஞ்சம் இது பண்ணிடுன்னா அப்போதைக்கு கொஞ்சம் திட்டுதான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா பொங்கல் வேற லெவல் டேஸ்டாவும் இருந்துச்சு. அந்த அரிசி வந்து சோறு பதத்துக்கு அந்த முன்னாடியே உள்ளது வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரியும் நல்லா ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு வந்து பொங்கல் சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க வந்து நான் தான் விரதம் இருக்கிறேங்கிறதா மற்றவங்களே பட்டினி போடக்கூடாதுல்ல, அதனால இது காலையில தூங்கி எந்திரிச்சு வந்து எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்க. சரின்ட்டு பீட்ரூட் பொரியல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பீட்ரூட்டை நறுக்குனா டைம் ஆயிரும். சரின்ட்டு அதனால குட்டி குட்டியா திருவுரு அதை வச்சு நல்லா திருவியாச்சு. திருவிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு இதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு பாசி பருப்பு வந்து ஊற வச்சிருந்தேன். எப்பயுமே வந்து பொரியல் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம வந்து பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா வெந்நீர்ல போட்டு ஊற வச்சோம்னாவே சீக்கிரமே ஊறிடும். அது மாதிரி ஊற வச்சுக்கிட்டு எடுத்து கொட்டி செஞ்சிடலாம். போட்டு செய்யும் போது நல்லா டேஸ்டா இருந்துச்சு. அவங்களுக்கு கேட்டதுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு நான் கேட்டேனா, இல்ல வேண்டாம் எனக்கு சப்பாத்தியே கொடு, நைட்டு பண்ணிச்ச மாவுல இருக்குல்ல அந்த மாவு வந்து சப்பாத்தியே போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பழைய சாப்பாடு இருந்துச்சு, அதை சாப்பிட்டுக்கிட்டு மதியத்துக்கு வந்து சப்பாத்தி எடுத்துட்டு போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டாங்க. இது ரொம்ப நமக்கு நல்லா பிடிச்ச விஷயமாயிருச்சா. சரி நம்மளும் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அழகா செஞ்சு கொடுத்தாச்சு. அவங்களும் வாங்கிக்கிட்டு பெருந்தன்மையோட போயிட்டாங்க கம்பெனிக்கு, ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டாங்க. நானும் இது வேகுதுன்னு பாக்குறேன். வேக திரும்ப நான் தண்ணியை ஊத்தி வேக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐயோ இது என்னடா, அது கிட்டத்தட்ட 10 நிமிஷமா வேகுது. இதுக்கு நறுக்கி போட்டிருந்தா கூட சீக்கிரம் வெந்திருக்கும் போல. டைம் ஆச்சுன்ற பேர்ல நம்ம திருவி போட்டது நம்மள இன்னும் ஜவ்வா இழுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கல, நல்லா வெந்துருந்துச்சு. ஓகே சரிண்டு பொங்கலை வந்து ஒரு டிஃபன்லையும் சப்பாத்தி ஒரு டிஃபன்லையும் நமக்கு பொரியல் அது ஒரு டிஃபன்லையும் இந்த இப்போ காலம் வந்து மாறிக்குச்சு, வெயில் காலம், அதனால மோர் ஒரு பாக்ஸ்லயும் கொடுத்து விட்டாச்சு. நம்மள்கிட்ட கொடுத்தா ஒரே குஷி, பொங்கல் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம சாமிக்கு வச்ச பிரசாதத்தை வந்து நம்ம சாப்பாடா எடுத்துக்கலாம். ஓகே பாய்.